இப்போது சிக்கன் வந்து செய்ய போகிறோம். 2 கால் வாங்கியிருக்குது, சிக்கனோட கால். இதுக்கு என்ன போட்டோம்னா வெறும் தயிர் மட்டும், கட்டி தயிர். எப்படின்னா புளிப்பில்லாத தயிரை இதில் வந்து கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிடணும். 2 நான் 4 கால் போட்டிங்கன்னா 4 காலுக்கு வந்து நான் இது தயிர் போட்டிருக்கு. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அடுத்து சால்ட்டு கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவும் போடக்கூடாது. இது நான் அப்புறம் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து என்ன செய்யணும், இதில் தயிர்லேயே ஊற வச்சிடணும். நல்லா தயிரில் நல்லா ஊற வச்சிடணும், பெரட்டி. தயிர், மஞ்சள் பொடி, சால்ட்டு, வேறு எதுவும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை, வெறும் தயிர் தான். ஆனால் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். கட்டி தயிர் 2 காலுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு அரை கப்பு. சிக்கன் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஊறின பிறகு அடுத்து எப்படி செய்கிறோம்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், சரியா? சட்டி காஞ்சிருச்சு பாருங்கள். குக்கரு, நெய் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் தான் நான் ஊற்றுறது, ரொம்ப நெய் ஊற்றுறது இல்லை. அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது தேங்காய் பால் வேறு போடுறோமா, நிறைய எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால் நெய்யை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கொழுப்பு வேறு அடைச்சி கொடுக்கும். இதுக்கு எண்ணெயே கொஞ்சம் பரவாயில்லாதது, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. இந்த பிரியாணிக்குள்ளது ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது அன்னாச்சி பூவு, இது இலை பிரியாணிக்கு போடுறேன். இதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணிக்கு. கொஞ்சமாக, ஒரு பசங்களுக்கு பிடிக்காது சோம்புனா. ரெண்டு மூணு வாய்க்கு வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் கொஞ்சம் அது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு கரெக்டாக 4 பல்லாரி, பெரிய பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போடுவோம். நான் பல்லாரி தான் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ருசி கொடுக்கும் பிரியாணிக்கு. எண்ணெய்லாம் ஊற்றிருக்கு, கொஞ்சமாக நெய் ஊற்றினேன், ரொம்ப எண்ணெய் இல்லை. நெய் பொதுவாக ரொம்ப நான் ஊற்றுறதில்ல, நெய் தான் டேஸ்ட்டும்பாங்க. நெய் எண்ணெயும் அவ்வளோ நல்லதில்லை தான், எல்லாமே நார்மலாக வச்சுட்டா நல்லது. ஏன்னா தேங்காய் பால் வேறு ஊற்றிருக்கோமா, அதனால் கம்மியாக. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணி மசாலாப்பில் இது பண்ணி வச்சுருக்குது. இந்த தக்காளி வந்து இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் அரைச்சிருக்கேன். கரெக்டாக 2 தக்காளி நறுக்கிருக்கேன். அதில் 1.5 தக்காளி எடுத்துருக்கேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தயிர் வேறு போட்டிருக்கோமா, 1 டம்ளர் தானே ரைஸு, அதுக்காக ரொம்பவும். ஏன்னா நாளைக்கு இருந்தாலும் சாதம் கெட்டு போகாது, அப்படியே நல்லா இதாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இது நம்ம கைப்பட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க விளக்கறிகளை வச்சு, விளக்கற மாவை வச்சு அவங்கள நல்லா வந்து தேய்ச்சா நம்ம கைக்கு முன்னாடியே பார்த்து நல்லா க்ளீன் பண்ணுவாங்க சிக்கன்லாம், அப்போ திருப்தியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. அதனால் அது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கணும்.
ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். அப்படி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டை லவங்கம் எதுவுமே போடக்கூடாது, எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த இருக்கு இல்லையா, இது வந்து தயிர் போட்டு, தயிர் மஞ்சள் பொடி வேறு எதுவும் கிடையாது, அது மட்டும் போட்டிருக்குது. ஏன்னா அதுக்கு இந்த வெங்காயம் இப்போ வந்து 4 பீஸ் இருந்துச்சுன்னா ஒரு இதுக்கு வந்து 2 பல்லாரி போடலாம் ஒரு காலுக்கு. அப்போது நம்மளுக்கு 4 காலுக்கு வந்து 4 பல்லாரி. இப்போ நான் வந்து 4 பல்லாரி சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமாம், இது வந்து 2 பல்லாரின்னு சொல்லலாம், சின்ன பல்லாரியாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து பொடி வந்து இந்த பொடி மட்டும்தான். இப்போ எவ்வளோ தேவையோ, இப்போ 2 பீஸுக்கு 10 ரூபா பொடி வாங்குனீங்கன்னா போதுமானது. இதே 4 பீஸுனால் 2 காரம் எவ்வளோ தேவையானமோ அவ்வளோவுக்கு 1.5 போட்டுக்கலாம். இப்போ 4 கால் வாங்குறீங்கன்னா 4 காலுக்கு இது 1.5. இதேமாதிரி 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1.5 இது போட்டால் போதுமானது. இது வந்து இந்த பல்லாரியும் இந்த அது வந்து நிறையா இருக்கும்போது குக்கரில் போட்டுருணும். குக்கரில் போட்டு நல்லா வந்து 4-5 விசில் விட்டுருணும். இதுவும் அது மட்டும் போடணும். இந்த பொடியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு 4-5 விசில் விட்டுருவேன். இது வந்து நான் இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால அது வந்து கம்மியாக தான் செய்கிறேன். 2 பீஸ் மட்டும். அதுக்காக அது குக்கரில் போடலை, இதுலேயே வச்சுருவேன். ஆனால் இதை வந்து இந்த பொடியும் இந்த வெங்காயம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டு ஒரு 4 காலுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நல்லா 4-5 விசில் வந்த பிறகு திரும்பி வானலில் போட்டுடணும். வானலில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த காலை போட்டு சிம்பிள்ளையே வச்சு நல்லா மூடி வச்சு அப்படியே இது பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த ரெசிபி கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் என்ன மாடலில் செய்யலாம் அப்படிங்கிறது அதை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து 2 கால்னால இது வந்து நிறைய நான் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டேன், பூண்டு தான் நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குவேன், நல்லது. அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். இது போதும். இதில் இது பிரியாணிக்குள்ளது. இது வந்து எனக்கு பேர் சொல்ல தெரியல, அதனால் இது வந்து இது ஒரு ரெசிபி தான். என்ன பேருன்னு நான் சொல்கிறேன் அப்புறம், சரியா? ரெண்டு காலுக்கு போதுமானது. நான் ஃபுல்லாக போடலை, இதை கொஞ்சம் வச்சுருக்கிறேன் மசால் பொடி, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஏன்னா காரம் ரொம்ப பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு எப்படியோ இருக்கும். அதனால் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்படி நல்லா வந்து தண்ணி ஊற்றி தான் இது பண்ணணும். காட்டுறேன் பாருங்கள். இது மஞ்சள் பொடின்னு எதுவுமே இதில் போட்டுறல. ஆனால் இதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோமா, இதில் வேறு எந்த மசாலையும் சேர்க்கல. ஆமாம் ஆமாம். அதனால் இது நல்லா வந்து குக் ஆகணும். இந்த வெங்காயமும் இந்த மசாலா பொடி நல்லா குக்காகி நல்லா ஃபாயில் ஆன பிறகு தான் இதை தூக்கி இதை எடுத்து அதில் போட்டு சிம்பிளில் வேக வைக்கணும். இது நம்ம குக்கரில் போட்டோம்னா உங்களுக்கு நல்ல ரெசிபி கிடைக்கும். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் குக்கரில் போடலை. இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு இதை போடும். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ வந்து ஓரளவு நல்லா இருக்குது. இதில் இந்த சிக்கனை போட்டுடலாம். இங்கே பார்த்திங்களா, இந்த சிக்கன் வந்து தயிரோடு அப்படியே போட்டுடணும். இது என்ன ஃபுல்லாக வைக்கக்கூடாது, சிம்பிள் பண்ணியே வைக்கணும். தயிர் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்படி சிம்பிள்லையே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும், பெட்டராக. இது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போது இது இப்படியே இருக்குது. சிம்பிளாக வச்சு இந்த சிம்பிள் பண்ணிடுறேன். ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். சிம்பிளாக வச்சு மூடி வச்சிங்கன்னா அது பாட்டு குக் ஆகும். சூப்பராக இருக்கா?
அந்த ரெசிபிக்குள்ளே பொடி போட்டு வேறு எந்த பொடியும் போடல. அது மட்டும் தயிர், கட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் போடணும். புளிச்ச தயிர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டு சிம்பிள்லே வச்சு இப்படி வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பெரியவங்களுக்கு நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம குக்கரில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, வெங்காயமே தெரியாது, அப்படியே நல்லா கூலாக ஆயிடும். வெங்காயம் அந்த பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு குக்கரில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 4-5 விசில் விட்டு அதுக்கப்புறம் இதில் தூக்கி போட்டு அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரெசிபி இந்த சிக்கன் காலை அதில் போட்டு அப்படி சிம்பிளில் வச்சு மூடி வச்சு இப்படி பண்ணுவீங்கன்னா இன்னும் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 2 போட்டதுனால இதை வானல்லே போட்டுட்டேன். அதனால் இந்த வெங்காயம் முழுசாக தெரியுது, வெங்காயமே தெரியக்கூடாது, அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், நல்லா சுண்டி ஃபுல்லாக வரணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி வரும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக ஆயிடுச்சு, குக் ஆகிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் வந்து கொத்தமல்லி அதை எதுவுமே போடக்கூடாது. இது இப்படி தான் இருக்கணும் இதோட டிஷ்ஷு, இதோட இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக 300 அரிசி, ஆமாம், எலும்பு போட்டு பிரியாணி. இது வந்து சிக்கன் கிரேவி, வெறும் சிக்கன் மட்டும். உங்கள்கிட்ட மசாலாலாம் காட்டினேன்ல, லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு இறக்கிருக்குது. இது வந்து அந்த இதுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.